உலகிலேயே இரும்பு நுரையீரல் மனிதன் திங்கட்கிழமை காலமாயிட்டாரு. மார்ச் 11, 2024 தன்னுடைய 78வது வயதில் தான் அவர் இறந்திருக்காருங்க. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, தன்னுடைய 6 வயதில் அமெரிக்காவில் பால் அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு மனிதருக்கு போலியோ அட்டாக்னால கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே செயலிழந்து போயிடுச்சு. அவருடைய நுரையீரலை இயக்குவதற்காக ஆர்டிஃபிஷியலாக ஒரு சிலிண்டரை ரெடி பண்ணுறாங்க. அதில் அவரை கழுத்துக்கு கீழே அதில் படுக்க வச்சு ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் மூலமாக, ஒரு பேட்டரி மூலமாக அந்த நுரையீரலை அவங்க இயக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 70 வருஷமாக அந்த மனிதர் அதுக்குள்ளே இருக்கிறாரு. அவருடைய சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கை கால்கள் நல்லா இருக்கிற நாமளே ரொம்ப மனசோர்வடைஞ்சு ரொம்ப துவண்டு போகிற இந்த நேரத்தில் அவர் அந்த இரும்பு அந்த சிலிண்டருக்குள்ளே இருந்துக்கிட்டு படிச்சிருக்காரு. படித்து ஒரு நல்ல சிறந்த வக்கீலாக பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவருடைய இந்த சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கு. இது ஒரு நல்ல மிகச்சிறந்த மோட்டிவேஷனல் பதிவாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய சாதனை நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு மன உறுதியை கொடுக்கும். சில மணி நேரம் மட்டுமே அவருடைய நுரையீரல் இயங்குவதற்காக ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ராக் ப்ரீத்திங்னு சொல்லி தவளை மூச்சு விடுவது போன்ற ஒரு பயிற்சிங்க. வெளியில் இருக்கக்கூடிய அந்த காற்றை அப்படி இழுத்து உள்ளே விட்டு மறுபடியும் அதே மாதிரி வெளியே விடக்கூடியது. அது ரொம்ப சில மணி நேரம் தான் அந்த பயிற்சி மூலமாக அவரால் ப்ரீத் பண்ண முடியும். மேக்சிமம் அந்த சிலிண்டருக்குள்ளே தான் அவர் இருந்து அவருடைய நாட்களை கடத்தியிருக்காரு. அவருடைய உடல் அவ்வளோ அந்த சிலிண்டருக்குள்ளே இருந்தாலும் 78வது வயதில் இருந்து அவர் தன்னுடைய மன உறுதியினால் ஒரு சிறந்த வக்கீலா கின்னஸ் புக்கில் சாதனை படைச்சிட்டு போயிருக்காரு. இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நுரையீரல் நமக்கு எவ்வளோ ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். இந்த நுரையீரலை நம்ம பாதுகாக்கணும். அதில் மலினங்கள் சேராமல், நுரையீரல் கிருமி தொற்றுனால தாக்கப்படும் பொழுது பலம் இழந்து போகாமல் இருக்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராணாயாமம் மூச்சு பயிற்சியை செஞ்சு கடவுள் நமக்கு கொடுத்த இந்த பொக்கிஷமான நுரையீரலை நாம் ஆரோக்கியமாக வச்சுருந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி மக்களே.